இன்றைய நாளே விசுவாசமும் பொறுமை எனக்கு எல்லாம் இருக்குது, அந்த பொறுமை தான் கொஞ்சம் இல்லை. ஏன்னா நாங்கள் எல்லாம் இன்ஸ்டன்ட் உடனடியாகவே செய்கிற காரியங்களாக இந்த நாளில் நாங்கள் அப்படியான ஒரு மெஷின் லைஃப்ல வந்திருக்க அப்படின்னாலே எல்லாம் உடனடியாக இருப்போம். ஆனால் கர்த்தருடைய காரியத்திலே உடனடியாக கர்த்தர் இந்த வாழ்க்கையிலே சில காரியங்களை அவர் செய்ய மாட்டார். பக்கத்து வீட்டில் இருக்கிறவர்களுக்கு நடக்கிறதுக்காக உங்களுக்கு கர்த்தர் செய்யணும் என்று அர்த்தம் இல்லை. ஆனால் அவர் பெர்ஃபெக்ட் காட், எங்களுக்கு பெர்ஃபெக்டான காரியங்களை செய்வார். உரிய நேரத்திலே உரிய காரியங்களை செய்கிற கர்த்தர் தான் நீங்கள் கர்த்தர் இருக்கிறபடினாலே நாங்கள் உண்மையாக எந்த காரியத்தில் நாங்கள் என்ன செய்யணும் என்று சொன்னால் பொறுமையோடு நாங்கள் காத்திருக்க வேண்டும் என்று இந்த நாளை நாங்கள் தியானிக்கின்றோம். பெரும்பாக நாங்கள் ஏற்கனவே நாங்கள் ஒரு நாளும் ஒரு ஞாயிறும் நான் பார்க்கின்ற யோசுவா 6ஆம் அதிகாரத்திலே அதை அப்படியே வைத்துக் கொள்ளுங்க. யோசுவா 6ஆம் அதிகாரம் 10 தொடங்கி 16 வசனங்களை நாங்கள் பார்த்திருக்கின்றோம். இந்த நாளில் அதுக்கு சில பகுதிகளை நான் வாசித்து அதற்காக நாங்கள் தேவனுடைய செய்திக்கு நாங்கள் கடந்து செல்வோம். யோசுவா 6ஆம் அதிகாரம் 10 தொடங்கி 16 வசனங்கள், பழைய ஏற்பாட்டில் 274 பக்கம். இங்கு நாங்கள் பார்க்கின்றோம், கர்த்தர் சொல்கின்றார், எரிகோ இஸ்ரவேலுக்கு புத்திரருக்கு முன்பாக அழைக்கப்பட்டிருந்தது, ஒருவரும் வெளியே போகவும் இல்லை, ஒருவரும் உள்ளே வரவில்லை. கர்த்தர் யோசுவாவை நோக்கி, இதோ எரிகோவையும் அதன் ராஜாவையும் யுத்த வீரரை உன் கையில் ஒப்புக் கொடுத்தேன் என்று சொல்லி அப்படியான வாக்குத்தத்தத்தை, அப்படியான விடுதலையை கர்த்தர் கொடுக்கின்றார். அதாவது என்ன, உனக்கு கொடுத்தாயிற்று, எங்களுடைய வாழ்க்கையில் இன்றைய நாளிலே எங்களுக்கு கொடுத்தாயிற்று. எங்களுடைய வாழ்க்கையில் இருந்தது எங்களுக்கு எல்லாம் கர்த்தருடைய நாமத்தினாலே எங்களுக்கு கொடுத்தாயிற்று. எனவே இங்கு நான் பார்த்தால் கொடுத்த காரியத்திலே இவர்கள் என்ன செய்யணும், பொறுமையாக இருக்க வேண்டியவர்களாக இருக்கிறார்கள். இங்கு நாங்கள் பார்க்கிறோம், அங்க சொல்ற கட்டிட காரியங்களே நீங்க 6 நாட்கள் ஒரு தரம் அந்த பட்டணத்தை சுற்றுங்க, 7ஆம் நாளிலே 7 தரம் சுற்றுங்க. இன்றைக்கு உங்களை பார்த்து அப்படியாக சொன்னா என்ன செய்வீங்க? ஏன் பாஸ்டர், இன்றைக்கு ஒரு நாளே நான் 13 தரம் சுத்தினா என்ன பிரச்சனை? நியாயமான கேள்வி. கர்த்தர் சொல்ற அப்படி இல்லை, நீ ஒரு நாளைக்கு ஒரு தான் சுற்றணும், ஆனால் 7ஆம் நாள் நீ 7 தரம் சுற்றணும். இன்னைக்கு நீங்க கேட்கலாம், ஏன் நாங்க சண்டே தான் சுற்றிட்டு வரோம், ஏன் மண்டே போனா என்ன? நியமங்களை கர்த்தர் வைத்திருக்கின்றார். எங்களுடைய வாழ்க்கையை பார்த்தோம்னு சொன்னால் எங்களுடைய வாழ்க்கையிலே எல்லா காரியங்களும் உடனடியாக என்ன நடக்க முடியாது என்றால் அவர் உண்மையாக உத்தமமாக எல்லா காரியம் கச்சிதமாக செய்து முடிக்கிற தேவனா இருக்கிற அப்படின்னாலே அவர் சொன்ன பிரகாரமாக நாங்கள் செய்ய வேண்டும். அப்பொழுதுதான் எங்களுடைய வாழ்க்கையில வெற்றி வரும், அதை நாங்கள் அடைந்து கொள்ள முடியும். இங்கு நாங்கள் பார்க்கிறோம், இந்த சந்தர்ப்பத்திலே இவர்கள் எல்லாரும் பொறுமையோடு காரியத்தை அவர் செய்கிறவர்களாக காணப்படுகிறார்கள். எனவே நாளை நாங்கள் அப்படியாக பொறுமையா இருக்கிறோமா? அப்படியாக நாங்கள் வாழ்க்கையில் நாங்கள் பொறுமையா இருக்கோமா? பொறுமையோடு நாங்கள் இருந்தோம் என்றால் கர்த்தர் செய்த காரியத்தை நாங்கள் சுதந்திரிக்க முடியும். எந்த விதமான பிரச்சனை இருந்தால்படி கர்த்தர்களுக்காக யுத்தம் செய்ய முடியும். பல நேரங்களில் நாங்கள் என்ன செய்கிறோம், கர்த்தர்களுக்காக யுத்தம் செய்ய ஆயத்தமாக இருக்கின்றால் நாங்கள் யுத்தம் செய்கிறோம். கர்த்தர்களுக்காக யுத்தம் செய்திருக்கிறார், நாங்கள் என்ன செய்கிறோம், நாங்கள் யுத்தம் செய்கிறபடினாலே காரியம் என்ன செய்கிறோம் என்று சொன்னால் கைகூடாமல் போகிறது, அல்லது நீண்ட காலங்களாக எங்களுக்கு அந்த காரியம் கைகூடாதபடி காணப்படுகின்றது. இங்கே பார்க்கின்றோம், இங்கே அவர்கள் அங்கு ஜனங்கள் என்ன செய்கின்றார்கள், பொறுமையோடு அந்த காரியத்தை செய்யும்பொழுதே அங்கே பார்க்கின்றோம். 20ஆம் வசனத்தில் எக்கால ஊதியில் ஜனங்கள் ஆர்ப்பரித்தார்கள். எக்கால சத்தத்தை ஜனங்கள் கேட்டு மகா ஆர்வத்தோடு முழங்கையில் அலங்க முடிந்து விழுந்தது. உடனே ஜனங்கள் அவர்கள் தங்களுக்கு நேராக பட்டணத்தில் ஏறி பட்டணத்தை பிடித்தார்கள் பார்க்கின்றோம். நீங்க வேதத்திலே நாங்கள் பார்ப்போமானால் எங்களுடைய நினைவுகள் கர்த்தருடைய நினைவுகள் அல்ல. நாங்கள் பல நிலைகள் இருக்கிற காரியம் என்ன, எங்களுடைய நினைவுகளும் கர்த்தருடைய நினைவுகளும் ஒன்றாக இருக்க வேண்டும் என்று சொல்லி ஏசியா 55ஆம் அதிகாரத்தில் 8ஆம் 9ஆம் வசனத்தில் நாங்கள் பார்க்கின்றோம், என் நினைவுகள் உங்கள் நினைவுகள் அல்ல, உங்கள் வழிகள் என் வழிகளும் அல்ல என்று கர்த்தர் சொல்லுகின்றார். பூமியை பார்க்கிலும் வானங்கள் எப்படி இருந்திருக்கிறதோ அப்படியே உங்கள் வழிகளை பார்க்கிலும் என் வழிகளும், உங்கள் நினைவுகளை பார்க்கிலும் என் நினைவுகளும் உயர்ந்ததா இருக்கின்றது. என்னுடைய வாழ்க்கையிலே கர்த்தருடைய நினைவுகள் எப்படியா இருக்கின்றது? எங்களுடைய நினைவுகளும் பார்க்க கீழா இருக்கிறதா? இல்லை, உயர்ந்ததா இருக்கின்றது. பாருங்க, என்ன காரியத்திலே நீங்க பாருங்க, உங்களுக்கு உயர்ந்த பகுதியை கர்த்தர் நான் கொடுக்கிறேன்னு சொல்லும்போது நீங்க சொல்லிட்டு சின்னதாங்க யாரையா கேட்க போறாங்க, ஆனா கேட்க போறாங்க. உங்களுக்கு இன்கிரிமெண்ட் தரணும், உங்களோட வேலைகளை இன்கிரிமெண்ட்
உங்களோட பாஸ் கூப்பிட்டு சொல்ற, இங்க வாங்க, இவ்வளவு நாள் நீங்க 15,000 பவுண்ட் சொல்லி வச்சிருக்கீங்க, இந்த மாதத்துல நாங்க 20,000 பவுண்ட் தரோம் என்று சொல்லி சொல்ல முடியுமா? இல்ல இல்ல, எனக்கு 15,000 எனக்கு குறைச்சு 10,000 தாங்க சொல்லுவீங்களா? சொல்லவே மாட்டீங்க. எனவே எங்களுடைய வாழ்க்கையிலே நாம் பார்க்கிறோம் சொன்னால் எங்களுடைய நினைவுகள் சிறிதாக கீழானதாக இருக்கின்றது. கர்த்தர் எங்களை குறித்து இருக்கிற நினைவுகளோ உயர்ந்ததாக இருக்கிறபடினாலே நாங்கள் என்ன செய்யணும் என்றால் உயர்ந்த நிலைமைக்கு நாங்கள் செல்வதற்காக நாங்கள் காத்திருக்க வேண்டும். எங்களுடைய வாழ்க்கையிலே நாங்கள் பார்க்கின்ற எத்தனைமான இடையூறுகளுக்கூடாக, எத்தனைமான கஷ்டங்களுக்கூடாக, எத்தனைமான பிரச்சனைக்கூடாக கடந்து செல்கின்றோம். எங்களுடைய வாழ்க்கையை உடனடியாக தீர்க்க வேண்டும் என்ற அந்த உணர்வோடு நாம் நடப்பது தப்பல்ல. ஆனால் கர்த்தர் சொல்கிறார், நான் உனக்காக யுத்தம் செய்கிறேன், ஒன்றையோடு நீ காத்திரு. காத்திருந்தால் கர்த்தர்களுக்காக எல்லா யுத்தத்தையும் அவர் செய்து முடிப்பார். பல நேரங்களில் நாங்கள் அப்படியாக இருப்பதை நாங்கள் என்ன செய்கிறோம்? நாங்கள் யுத்தம் செய்ய நாம் உட்படுகின்றோம். அது எண்ணாகமத்திலே நாங்கள் பார்க்கின்றோம். எண்ணாகமம் 14ஆம் அதிகாரம் 24ஆம் வசனத்திலே நாங்கள் பார்க்கின்றோம். அந்த கர்த்தர் காலேபுக்கு, ஏற்கனவே நாங்கள் முன்பாக நாங்கள் பார்த்த பகுதி, அந்த கர்த்தர் காலேபுக்கு ஒரு காரியத்தை சொல்கின்றார். அவர் சொல்கிறார், கர்த்தரை குறித்து காலேபை குறித்து சொல்லும் பொழுதே அந்த எண்ணாகமம் 14ஆம் 24ஆம் வசனம் சொல்கிறது, என்னுடைய தாசனாய காலேபு வேறே ஆகிய உடையவனாய் இருக்கிறபடினாலும் உத்தமமாய் என்னை பின்பற்றுகிறபடினாலும் அவன் போயிருந்த தேசத்திலே அவனை சேர பண்ணுவேன், அவன் சந்ததியார் அதை சுதந்திரித்துக் கொள்வார் என்று சொல்லி ஒரு வாக்குத்தத்தத்தை அங்கு கொடுக்கின்றார். அப்படியாக வாக்குத்தத்தை கொடுக்கும் பொழுதே காலேபுடைய வயது எப்படியா இருக்கிறது? 40 வயசு. கர்த்தர் கொடுக்க வாக்குத்தத்தம் கொடுக்கும் வேளையிலே அங்கு பார்க்கின்றோம், வேதம் சொல்கிறது அவனுடைய வயது 40 வயசு. ஆனால் அந்த வாக்குத்தத்தம் நிறைவேறும் பொழுது அவனுடைய வயது எப்படி சொல்லுங்க? 85 வயது. 45 வருடங்களுக்கு பின்பதாகத்தான் அந்த வாக்குத்தத்தோட வாழ்க்கை நிறைவேறுகிறதை நாங்கள் யோசுவா 14ஆம் அதிகாரத்திலே நாங்கள் பார்க்கிறோம். யோசுவா 14ஆம் அதிகாரத்திலே அதை நாங்கள் பார்க்கின்றோம். 14ஆம் அதிகாரம் 7 தொடங்கி 14 வசனங்களை நாங்கள் பார்ப்போமானால் அங்கு தெளிவாக சொல்லப்படுகின்றது. அங்கு சொல்லப்படுகிறது, அதாவது அவன் சொல்லுகின்றான், காலேபு சொல்லுகின்றான், அந்நாளிலே, அதாவது இந்த வாக்குத்தத்தம் கொடுத்த நாளிலே, நீ என் தேவனாய கர்த்தரை உத்தமமாய் பின்பற்றுகிறபடியினால் உன் கால் மிதிக்கும் தேசம் உனக்கும் உன் பிள்ளைகளுக்கும் என்றென்றைக்கும் சொந்தத்தாய் இருக்க கடவுள் என்று சொல்லி ஆணையிட்டார். இப்பொழுது இதோ கர்த்தர் சொன்னபடியே என்னை உயிரோடு காத்தார். இஸ்ரவேலர் வனாந்திரத்தில் சஞ்சரிக்கையில் கர்த்தர் அந்த வாக்கை மோசேயோடு சொல்லி இப்பொழுது 45 வருஷமாயிற்று. இதோ இன்று நான் 85 வயது உள்ளவன். 40 வயதே சொன்ன காரியத்தை 45 வருடமாக அவன் உத்தமமாக கர்த்தரை பின்பற்றுகிறான். பாருங்க, 45, 5 இல்ல, 10 இல்ல, 20 இல்ல, 45 வருடங்கள் அவன் காலேபுக்கு கொடுக்கப்பட்ட வாக்குத்தத்தம் நிறைவேறவில்லை. ஆனால் வேதம் சொல்கின்றது அவன் 45 வருடங்களாக கர்த்தருக்கு முன்பாக உத்தமமாக இருந்தான் என்று சொல்லி. இதனால நாங்கள் பார்க்கும் பல நேரங்களில் நாங்கள் நிச்சயம் கர்த்தருக்கு உத்தமமாக ஒப்பு கொடுப்பதில்லை. 45 years எப்படியா இருக்க முடியும்? எங்களுக்கு 45 நாளே எங்களால் இருக்க முடியுமா இருக்கின்றது. ஆனால் 45 வயதிலே 40 வருடங்களாக உத்தமனாய் இருக்கிற வேதம் சொல்கின்றது. அது பார்க்கணும். 14ஆம் வசனம் சொல்லப்படுகிறது 2ஆம் பகுதியிலே, அதாவது காலேப் இஸ்ரவேலின் தேவனாய கர்த்தரை உத்தமமாய் பின்பற்றபடியினால் இந்நாள் மட்டும் இருக்கிறபடி எபிரோன் அவனுக்கு சுதந்திரமாயிற்று. உத்தமனாக அவன் பின்பற்றினபடினாலே இந்த நாளே நாங்கள் கர்த்தர் எங்களுக்கு ஒரு வாக்குத்தத்தத்தை இந்த வாழ்க்கையிலே தந்திருப்பார்கள். கர்த்தர் ஒரு காரியத்தில் வாழ்க்கை நிறைவேற்றும் என்று சொல்லி இருப்பார்கள். கர்த்தர் அதை எங்களுடைய வாழ்க்கையை உறுதிப்படுத்தி இருப்பார்கள். அதை நாங்கள் விசுவாசித்து நாங்கள் கர்த்தருக்கு உத்தமமாக நாங்கள் நடக்கும் பொழுதே கர்த்தர் காரியங்களை வாய்க்கப்படுவார். ஆமென். கர்த்தர் அதை வாய்க்கப்படுவார். நாங்கள் என்ன செய்யணும்? நாங்கள் என்ன செய்யணும் என்றால் அமைதலோடு நாங்கள் என்ன செய்யணும்? காத்திருக்கணும். பொறுமையோடு நாங்கள் காத்திருக்க வேண்டும். பொறுமையோடு நாங்கள் காத்திருக்கிறோம். கர்த்தர் என்ன சொன்னாரோ அதை நாங்கள் செய்து கொண்டு நாங்கள் கடந்து செல்ல வேண்டும். ஆதாமை எடுத்து பார்ப்போமானால், ஆதியாகமத்தில் எடுத்து பார்ப்போமானால் 12ஆம் அதிகாரத்திலே அவன் 75 வயது இருக்கும் பொழுது, இன்றைக்கு ஒருக்கூடிய இந்த இடத்துல 75 வயது பார்க்கறீங்க. சரி, இப்ப அப்படியாக 75 வயதா இருக்கும் பொழுது அங்கு 21ஆம் அதிகாரம் ஆதியாகமம் 21ஆம் வசனத்திலே கதை சொல்கிறார்,
கர்த்தர் தாம் சொல்லி மன்னிக்கோ, ஆதியாகமம் 12ஆம் அதிகாரத்திலே 1ஆம் வசனத்தை பார்ப்போமானால், கர்த்தர் ஆபிரகாமை நோக்கி, நீ உன் தேசத்தையும் உன் இனத்தையும் உன் தாப்புடைய வீட்டை விட்டு புறப்பட்டு நான் உனக்கு காண்பிக்கும் தேசத்துக்கு போ. கர்த்தர் சொல்றார், கட்டளை கொடுக்கிறார். நீ என்ன செய்? எல்லாத்தையும் விட்டு நீ என்ன செய்? அதாவது நீ என்ன செய்? நான் காண்பிக்கும் தேசத்துக்கு போ என்று சொல்லி சொல்கிறார். நான் உன்னை பெரிய ஜாதியாக்கி உன்னை ஆசீர்வதித்து உன் பேரை பெருமைப்படுத்துவேன், நீ ஆசீர்வாதமாய் இருப்பாய். உன்னை ஆசீர்வதிக்கிறவர்களை ஆசீர்வதிப்பேன், உன்னை சபிக்கிறவர்களை சபிப்பேன். பூமியுள்ள வம்சங்கள் எல்லாம் உனக்குள் ஆசீர்வதிக்கப்படும் என்று அங்க பார்க்கின்றோம். 4ஆம் வசனத்தை பார்க்கின்றோம். ஆபிரகாமுக்கு சொன்னபடியே அவன் புறப்பட்டான் என்று வேதம் சொல்கின்றது. அதை கீழே பார்க்கிறோம். அவள் 75 வயதுள்ளவனாய் இருந்தான் என்று வேதம் சொல்கின்றது. 4ஆம் வசனத்தை பார்க்கிறோம். ஆபிரகாமுக்கு சொன்னபடியே அவன் புறப்பட்டு போனான். ஒரு கொஸ்டின் இல்லை, ஒன்றுமே இல்லை. கர்த்தர் சொன்னார், நான் போகிறேன் சொல்லி போகிறார். அப்படியே வாழ்க்கை கர்த்தர் சொல்லும் பொழுது நாங்கள் செல்ல வேண்டும். கர்த்தர் நிப்பாட்டு சொல்லும் பொழுது நாங்கள் நிப்பாட்ட வேண்டும். கர்த்தர் தொடர்ந்து நடக்கும் குழந்தை சொல்லும் பொழுது நாம் நடக்க வேண்டும். எனவே கர்த்தருடைய வார்த்தைக்கு நாங்கள் உண்மையாக கீழ்ப்படுவோம் என்று சொன்னால் வருஷம் சென்றால் கர்த்தர் தன்னுடைய வாக்குத்தத்தங்களை வாழ்க்கையிலே நிறைவேற்றுவார். எனவே நாங்கள் பொறுமையோடு நாங்கள் காத்திருக்க வேண்டும். பொறுமையோடு காத்திருக்க வேண்டும். அப்பொழுதுதான் என்ன செய்ய முடியும்? கர்த்தர் சொன்ன வாக்குத்தத்தை கர்த்தர் எங்களுக்காக போராட முடியும். கர்த்தருடைய வாக்குத்தத்தை எங்கள் வாழ்க்கையில் நிறைவேற்ற முடியும். இன்றைய நாங்கள் பார்த்தோம்னு சொன்னா, கோழி எத்தனை நாள் வருது எனக்கு படிக்க தெரியாது. என்ன அது எல்லாத்தையும் வெளியில கூட்டுகளை வச்சு கொழுக்க வச்சு உடனடியாக டக்கு டக்கு அப்படி செய்வீங்கன்னா எனக்கு முன்னா கவலைப்பட்டீங்கன்னா அப்படியான கோழி எத்தனை நாங்கள் சாப்பிட முடியும், அப்படியான ஆசுவாதத்தை நீங்க பெற முடியும். ஆனா கர்த்தர் செய்வார்கள். அவர் என்ன சரியான முறையிலே வளர்த்து சரியான நேரத்திலே காரியத்தை வளர்க்கிறார். நாங்க பலனை இல்லாமல் என்ன குயிக்காக வாழ்க்கையில் வரணும். முட்டை டக்கன்னு குறிச்சு டக்கன்னு கோழியா வந்து அப்படியே நாங்கள் காட்சிகளை போகணும்னு நாங்கள் எதிர்பார்க்கிறோம். ஆனா கர்த்தர் அவர்களை சரியான முறையை செய்கிறபடினாலே காலங்கள் கடந்தால் அவருடைய மீனிங் கர்த்தருடைய ஜெபத்தை அவர் மறந்து விட்டார்கள். அவர் செய்து கொண்டிருக்கின்றார். வாழ்க்கையை அவர் செய்து கொண்டிருக்கின்றார். முதலாவதுகளை காரியத்தை செய்து கொண்டதாக கர்த்தர்களை தகுதிப்படுத்துவார். முதலாவதாக பெரும்படியாக பாருங்கள். கிரேசி மெஸ்ஸுக்கு நீங்க கொண்டு 100,000 pounds கையில கொடுப்பீங்க. இந்த செலவழிச்சு பாருங்க, என்ன செய்வாங்க? நீங்க சொல்றீங்க மோட்டுத்தனம் வருது, பிள்ளைக்கு என்ன செய்யும்? 100,000 pounds கையில கொடுத்து போட்டுருக்கீங்க, தெரியாது. ஏனே வாழ்க்கையில் நான் கேட்ட காரியங்களை கர்த்தர் செய்ய வேண்டும் என்று சொன்னால் முதலாவது தகுதிப்படுத்த வேண்டும், எங்களை ப்ரிப்பேர் பண்ண வேண்டும். அதுக்குரிய காரியங்களை அவர்கள் சரியான முறையை பயன்படுத்தும்படியாக எங்களை உருவாக்க வேண்டும். அப்படியான ப்ரோசஸ்களை நாங்கள் பல நாட்களை நாங்கள் சென்று கொண்டிருக்கிறதை நாங்கள் அறியாமல் இருக்கின்றோம். அதனால்தான் நாங்கள் அவதிப்பட்டுக் கொண்டிருக்கின்றோம். இங்கு நாங்கள் பார்க்கின்றோம் காலேபுடைய வாழ்க்கையிலே அப்படியாக 45 வருடங்களாக அவன் காத்திருந்தவர்களே அந்த வாக்குத்தத்தம் நிறைவேறினது. கர்த்தர் சொன்ன காலம் நிறைவேறது போல இங்கு நாங்கள் ஆபிரகாமுடைய வாழ்க்கையை நிறைவேறதை நாங்கள் காண்கின்றோம். அங்கு 17ஆம் அதிகாரத்தில் நாங்கள் பார்க்கின்றோம். 99ஆம் ஆண்டு 99ஆம் ஆண்டில் 99 வயதில் இருக்கும் பொழுது கர்த்தர் மீண்டும் ஆண்டு சொல்கிறார். 17ஆம் அதிகாரத்தை பார்க்கின்றோம். 75 வயசுல நான் ஆசீர்வதிப்பேன் எல்லாம் சொல்லிட்டு 99 வயதுல திருப்பி சொல்லுகின்றார். ஆபிரகாம் 99 வயதான பொழுது கர்த்தர் ஆபிரகாமுக்கு தரிசனமாகி, நான் சர்வ வல்லமை உள்ள தேவன், நீ எனக்கு முன்பாக நடந்து கொண்டு உத்தமனாய் என்று சொல்லுகிறார். என்ன சொல்கிறார்? நான் சர்வ வல்லமை உள்ள தேவன், எனக்கு முன்பாக நீ உத்தமனாய் நடந்து கொண்டிரு, நான் சொன்ன வாக்குத்தத்தத்தை வாழ்க்கையில் நிறைவேற்றுவேன் என்று சொல்லி நான் உனக்கு எனக்கும் நடுவாக உடன்படிக்கை ஏற்படுத்தி உன்னை மிகவும் திரளாய் பெருக பண்ணுவேன் என்று அங்கு சொல்வதை நாங்கள் காண்கின்றோம். கர்த்தர் அந்த காரியத்தை மீண்டுமாக அங்கு ஞாபகப்படுத்த நாங்கள் பார்க்கின்றோம். 99 வயதிலே சொல்கிறார், எல் ஷடாய், God Almighty, ஒன்றியோடு செய், நீ உத்தமனாக நீ 75 99 ஆச்சு. யோசிச்சுக்காரங்க என்ன 24 வருஷம் போயிடுச்சு. திருப்பி நான் தான் ஆசீர்வதிப்பேன். வயது வாய்ப்பு நீங்க அப்படியா பாருங்க, என்னையா இந்த சபைக்கு வரோம் ஒன்றை நானே இல்லை அல்ல கர்த்தரை நான் ஏற்றுக்கொண்டு நானே செய்கிறேன், உலகம் நடந்துட்டேன்,
எனக்கே இந்த காரியம் நடக்கிறது நீங்கள் கர்த்தர் காரியங்களை வாக்கு கொடுத்த உண்மை அப்படினாலே அவர் தன்னுடைய இடத்தில்தான் காரியங்களை வாய்க்க பண்றபடினாலே நீங்கள் காத்திருப்பை தவிர ஒன்றுமே இல்லை. பொருட்கால போயிடாதீங்க. அப்படி போனாக்களை குறித்து நாங்கள் பார்க்க இருக்கின்றோம். 21ஆம் அதிகாரத்திலே அங்க நாங்கள் பார்க்கின்றோம். 21ஆம் அதிகாரத்திலே ஆதியாகமம் 21ஆம் அதிகாரத்திலே பார்க்கின்றோம். கர்த்தர் தாம் சொல்லி இருந்தபடி சாராள் பேரில் கடாட்சமானார். கர்த்தர் தாம் உரைத்தபடியே சாராளுக்கு செய்தறினார். ஆபிரகாம் முதிர் வயதாக இருக்கையில் சாராள் கற்பவராகி தேவன் குறித்திருந்த காலத்திலே அவனுக்கு ஒரு குமாரனை பெற்றார். ஆமென். வேதம் சொல்கிறது தேவன் குறித்திருந்த காலத்திலே அவனுக்கு ஒரு குமாரனை பெற்றார். நாங்கள் குறித்த நாளில் நாங்க என்ன செய்யறோம் என்றால் லிஸ்ட் கொடுத்துட்டு ஆண்டவரே இந்த நாட்கள் எல்லாம் செய்யணும், எல்லாரும் நீ தெய்வம் இல்லை என்ற நிலைமையில் நாங்கள் செயல்படுகிறோம். இங்கு வேதம் சொல்கிறது தேவன் குறித்த காலத்தில் தான் என்ன நடக்கிறது சொன்னால் அங்கு அவனுக்கு ஒரு குமாரனை பெற்றார் என்று சாராள் ஒரு குமாரனை பெற்றார் என்று சொல்கிறது. எனவே இந்த நாளிலே தேவனுடைய குறித்த நாளுக்காரியை காத்திருங்க. தேவன் குறித்த நாளுக்காரை காத்திருக்கும் வேளையிலே கர்த்தர் நிச்சயமாக வாழ்க்கையிலே அவர் செய்வார். உங்களை ஒருபோதும் வெட்கப்படுத்த போவதில்லை, உங்களை ஒருபோதும் தள்ளி விடுவதில்லை. அவர் உங்களோடு கூட இருந்து வழி நடத்துகிறார் என்பதை நீங்கள் மறந்து விடாதீங்க. உங்களுடைய வாழ்க்கையை அவர் ஜெயிக்கிற தேவனாக அப்படியால் நீங்கள் கலங்கி நீங்கள் நடந்து போகாதீங்க. எனவே கர்த்தர் கொடுத்த வாக்குத்தத்தை உங்களுடைய வாழ்க்கையிலே நிச்சயமாக அவர் நிறைவேற்றுவார். ஆனா பல நேரங்களே நாங்கள் சில நேரங்களை சொல்லிக் கொள்ளலாம், நாங்கள் கர்த்தருக்கு நான் ஹெல்ப் பண்ண பார்க்கிறோம். அவர் ஒரு காரியத்தை வச்சிருக்கிறார், நாங்க என்ன செய்யறோம், நாங்க ஹெல்ப் பண்றோம். நீ சொல்லிருக்கு இப்ப நாங்க என்ன செய்யறோம், நாங்க வேற ஒரு வழியால உமக்கு நாங்க ஹெல்ப் பண்றோம். உங்களோட வாக்குத்தை நிறைவேற்றுறது கொஞ்சம் டிலே ஆயிட்டீங்க, ஆனா நானும் உங்களுக்கு ஒரு மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணி கொஞ்சம் ஹெல்ப் பண்றேன்னு சொல்லி ஆபிரகாமோட மனைவி ஒரு திட்டம் போட்டார். பாருங்க, இதுதான் எங்க வாழ்க்கையில் நடக்கிற. கர்த்தர் ஒரு காரியம் சொல்லிக்கிறார், நாங்க என்ன செய்யணும், நாங்கள் வேறொரு காரியத்தை செய்ய முற்படுகிறோம். அங்கு பார்க்கின்றோம், அங்கு வேதம் சொல்லுகின்றது 14ஆம் அதிகாரத்திலே நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்க. ஆதியாகமம் 14ஆம் அதிகாரத்திலே முதலாம் 2 வசனங்களை பார்த்தோம் என்று சொன்னால் அங்கு சொல்லுகின்றது, அதை பார்க்கின்றோம். ஆபிரகாமுடைய மனைவியாக சாராய்க்கு பிள்ளை இல்லாதிருந்தது. எகிப்து தேசத்தாலேயே ஆகார் என்னும் பெயர் கொண்ட ஒரு அடிமை பெண் அவளுக்கு இருந்தார். சாராய் ஆபிரகாமை நோக்கி, நான் பிள்ளை பெறாதபடிக்கு கர்த்தர் என் கற்பத்தை அடைத்திருக்கிறார். அவருக்கு தெரியும் யார் கற்பத்தை அடைத்திருக்கிறான்னு தெரியுது, கர்த்தர் தான் அடைத்திருக்கிறான்னு தெரியுது. என் அடிமை பெண்ணோட சேரும், ஒருவேளை அவளால் என் வீடு கட்டப்படும் என்றால் சாராயின் வார்த்தைக்கு ஆபிரகாம் சொல்லி கொடுத்தார். பாருங்க, மனைவி சொல்றா, என்ன இவ்வளவு ஆனவங்களுக்கு பிள்ளை இல்ல, இப்படி பார்த்து பார்த்து களைச்சு போனோம், கர்த்தரோ உங்களுக்கு நோக்கூடாக ஒரு சந்ததியை உருவாக்க போகிறார். எனவே என்ன நாசியம்னா, நீ அடிமை பெண்ணுக்கு நீர் என்ன அவளோடு நீர் வாழ்ந்து கொள்ளும், அப்பொழுது அதற்குடாக சந்ததி பெண் கட்டும் என்று சொல்லி இங்கு கர்த்தருக்கு உதவி செய்கிறார். இப்படித்தான் இந்த வாழ்க்கையை நாங்கள் நிச்சயம் என்றால் நாங்கள் பொறுத்திருக்க முடியாதபடி, கர்த்தருடைய காலம் வரும்பொழுது பொறுத்திருக்க முடியாதபடி நாங்கள் செய்கிறபடினாலே எங்களுடைய வாழ்க்கை இக்கட்டுகள், வாழ்க்கையை துன்பங்கள், வாழ்க்கையில் இழப்புகளை நாங்கள் எதிர்நோக்கி இருக்கிறோம். கர்த்தருடைய பிள்ளை இல்ல, எங்களுடைய பிள்ளை. பலனையும் நாம் உணர்ந்து கொள்ள ஏன் கர்த்தர் கேட்கிறார், நம்பி விசுவாசித்தேன் உண்மைதான். ஆனா விசுவாசித்தது உண்மைதான், நீங்க பொறுமையோடு காத்திருந்தீங்களா? விசுவாசித்தது உண்மைதான், நீங்கள் கீழ்ப்படுத்தீங்களா அதோட வார்த்தைக்கு? என்னோட வாழ்க்கையில் நாங்கள் விசுவாசம் இருக்குது. நான் கூட வாழ சொன்னேன், சத்துரு அதாவது சாத்தான் தேவன் உண்டு விசுவாசிக்குது. உங்களுக்கும் சாத்தானுக்கும் அல்ல எனக்கும் சாத்தானுக்கு என்ன வித்தியாசம்? விசுவாசத்துல என்ன வித்தியாசம் ஐயா? ஆனால் சத்துரு வார்த்தைக்கு கீழ்ப்படியவே இல்லை. கர்த்தர் சொல்கிறார், உனக்கு உன்னுடைய விசுவாசத்திற்கும் சத்துருடைய விசுவாசத்துக்கும் அந்த பிரச்சனை இல்லை. ஆனா அங்க பார்க்கிறோம் சொன்னால், நீ வார்த்தையை கீழ்ப்படிப்பது அந்த விசுவாசம் கிரிகளை நடப்பிக்கப்படும். என்னுடைய வாழ்க்கையில அந்த விசுவாசமானது உண்மையான பலன் கொடுக்க வேண்டும் என்று சொன்னால், அந்த விசுவாசமானது அந்த வாழ்க்கையை ரட்சிப்பை உருவாக்க வேண்டும் என்று சொன்னால் அனைவரும் வார்த்தைக்கு கீழ்ப்படிய வேண்டும். கர்த்தருடைய இயேசு கிறிஸ்துவினால் தான் உண்மையாக மீட்பு என்று வேதம் சொல்லுகின்றது. ஆனால் நாம் கர்த்தரை நாம் விசுவாசிக்கிறோம், ஆனால் அந்த வார்த்தையின் படியாக நாம் அந்த வார்த்தையை கீழ்ப்படியவில்லை. எனவே ரட்சிப்புகள் இல்லை. எங்களுடைய வாழ்க்கையில் இந்த நாளை பார்ப்போம் சொன்னால், இங்கே சாராள் என்ன செய்கின்றால்,
ஒரு திட்டத்தை போடுகின்றார். இப்ப நீங்க கேட்கலாம், அப்ப இவருக்கு கர்த்தர் ஏதாவது காரியத்தை காட்டி நிப்பாட்டி வைக்கலாம். கர்த்தர் ஏற்கனவே அவருக்கு இவர் ஒரு ரிக்வெஸ்ட் கொடுத்திருக்கிறார், நான் ஹெல்ப் பண்றேன், உம்முடைய சித்தத்துக்கு உம்முடைய சொன்ன வாக்குத்தத்துக்கு நான் கொஞ்சம் ஐடியா ஆலோசனை நாங்க பார்த்து ரோமர்ல பார்த்து அவருக்கு கர்த்தருக்கு ஆலோசனை நீங்க எடுத்து பாருங்க. 15ஆம் அதிகாரத்துல இங்கே கர்த்தர் சொல்கிறார், கர்த்தருடைய வார்த்தை ஆபிரகாமுக்கு தரிசனத்தில் உண்டாகி அவர் ஆபிரகாமே நீ பயப்படாதே, நான் உனக்கு கேடகவும் உனக்கு மகாபெரிய பலனுமாய் இருக்கிறேன். அதற்கு ஆபிரகாம், கர்த்தராய ஆண்டவரே, அடியேனுக்கு என்ன நல்வி, நான் பிள்ளை இல்லாமல் இருக்கிறேனே, தமஸ்கு ஊரானாகிய இந்த எலியேசர் என் வீட்டு விசாரணை கட்டுமாய் இருக்கிறானே என்றான். பின்பு ஆபிரகாம், தேவரே, எனக்கு புத்திர சந்தானம் அருளவில்லை, இதோ என் வீட்டிலே பிறந்த பிள்ளை எனக்கு சுதந்திரவாளியா இருக்கிறான் என்று அப்படியான ஐடியா கொடுக்க, அவனுக்கு கூடாத சந்ததியை பெருக்க பண்ணும் என்று அவன் கூட விட்டு தான் இருக்கிறான் என்று சொல்லி அப்படியே ஒரு ஐடியா கொடுக்கவில்லை. கர்த்தர் சொல்லுகிறார், அப்பொழுது கர்த்தருடைய வார்த்தை அவனுக்கு உண்டாகி, இவன் உனக்கு சுதந்திரவாளி அல்ல, உன் கற்ப பிறப்பாய் இருப்பவனே உனக்கு சுதந்திரவாளியா ஆவான் என்று சொல்லி அவர் அவனை வெளியே அழைத்து, நீ வானத்தை அண்ணாந்து பார், நட்சத்திரங்களை எண்ண உன்னாலே கூடுமானால் அவைகளை எண்ணு என்று சொல்லி பின்பு அவன் நோக்கி, உன் சந்ததி இவ்வண்ணமா இருக்கும் என்று சொல்லி அங்கு கர்த்தர் சொல்கின்றார். அப்படி சொன்ன பிறகு வைஃப் அட்வைஸ் கேட்கிறாங்க. இவ்வளவான ஒரு முட்டாள் சொல்லிக் கொள்ளலாம். பாருங்க, எங்களுடைய வாழ்க்கையில் இந்த ரியல் லைஃப்ல கூடிய எங்களுடைய உறவுகள் கூடிய எங்கள் நெருக்கமான கூடிய எங்களுடைய பிள்ளையான மாதிரியிலே அது பிள்ளையான அட்வைஸை தரலாம். ஆனா என்ன செய்யணும்னு சொன்னா, நான் கத்திரத்தை உண்மையாக அட்வைஸ் அடிக்கக்கூடாதுன்னு சொல்லல. என்னிடத்துல கத்த சொல்லுன்றாரா, சாரா சொல்ற நீ செய்யணும், நீ வாசி நல்ல அதான் பேர் சொல்ற, நீ சாரா சொல்ற நீ செய்யன்னு சொல்லி ஒரு பகுதியில் சொல்லுகிறார். அப்ப ரெண்டு பார்த்தோம்னு சொன்னா, ஒரு கட்டத்துல இந்த அந்த காரியத்துக்கு சொல்ல கேட்க சொல்லி நாம யார்கிட்ட கேட்கணும், கர்த்தர்கிட்ட கேட்கணும். ஆண்டவரே, இந்த ஆலோசனை உமக்கு சித்தமா இருக்கிறதா, நீர் வாக்கு கொடுத்த அந்த வாக்குத்தத்தத்துக்கு ஒத்ததா இருக்கிறதா, இதுமுடைய வழியா இருக்கிறதா என்று கர்த்தரிடத்திலே நீங்கள் கேட்கும் போதே கர்த்தருக்கு நிச்சயமா பதில் கொடுப்பார். நீங்க எல்லாம் பதில் கொடுப்பார். என்னுடைய வாழ்க்கையில எத்தனையோ காரியங்கள் நான் முடிவு எடுக்கும் போதே கர்த்தர் 2 பேரும் 3 பேரோடு கூட அதை உறுதிப்படுத்தினார். தேவனுடைய வார்த்தை கூடாக, பிரசங்கங்கள் கூடாக, மற்ற காரியங்கள் கூடாக கர்த்தர் இந்த காரியத்தை உறுதிப்படுத்த தேவன் உங்களுக்கும் அதை உறுதிப்படுத்த வல்லவராக இருக்கின்றார். எனவே நான் நினைக்கிறேன், ஆலோசனை கேட்டுக்கொள்ளலாம், அந்த ஆலோசனையும் தேவனுடைய சித்தம் ஒத்துதான் இருக்கணும் என்று சொல்லி யார் கேட்கணும், கர்த்தர் கேட்கணும். நான் பார்க்கிறோம். ஆனால் நீங்க பார்க்கின்றோம், ஐசாக் அவன் என்ன செய்யறான், அவனுக்கும் பிள்ளை. நீங்க எடுத்து பாத்தீங்கன்னா 25ஆம் அதிகாரத்திற்கு 25ஆம் அதிகாரத்தை எடுத்து கொடுங்க. இதை பாருங்க, நல்ல சுவாரஸ்யமான கதையா இருக்கு. பாருங்க மகன் அவனுக்கும் என்ன செய்ய, கல்யாணம் முடிச்சா 40 வயசு. வேதத்தில் இருக்கிறது 25ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம். ஈசாக்கு ரெபெக்காளை விவாகம் பண்ணுகிற போது 40 வயதாக இருந்தானா. இவள் பதானராம் என்னும் சீரியா தேசத்தாகிய பெத்தேலுக்கு குமார்த்தியும் சீரியா தேசனாகிய லாபானுக்கு சகோதரியுமானவன். மலடியாயிருந்த தன் மனைவிக்காக ஈசாக்கு கர்த்தரை நோக்கி வேண்டுதல் செய்தான். கர்த்தர் அவன் வேண்டுதலை கேட்டறிந்தார். அவள் மனைவி ரெபெக்காள் கற்பம் தரித்தாள். பாருங்க, டிஃபரெண்ட் பாருங்க. தகப்பன் என்ன செய்தார், வைஃப் என்று சொல்ல கேட்டு என்ன செய்தார், பொடியான கர்த்தருக்கு பிரியவளாக செய்தார். கர்த்தர் என்று சொன்னவர். இங்கு இவளுக்கும் அதே பிரச்சனை. என்ன பிரச்சனை, பிள்ளை இல்ல. ஆனால் ஈசாக்கு என்ன செய்தான், கர்த்தரிடத்தில் கேட்கிறார், ஆண்டவரே இந்த கற்பத்தின் கனியை ஆசீர்வதியும், இவளை மலடாக இருந்தால் அந்த கனியை ஆசீர்வதிக்கும் என்று கேட்கும் பொழுதே கர்த்தர் அதை செய்கிறார். இதுதான் டிஃபரெண்ட். எங்கள் லைஃப்ல பார்த்தோம்னு சொன்னால் ஆலோசனை கேட்கிறது தப்பல்ல. 10 பேர் ஆலோசனை இல்லாதத்திலே ஜனங்கள் கெட்டு போய்வான்னு சொல்லி வேதம் சொல்லுகிறது. ஆலோசனை இல்லாதத்திலே ஜனங்கள் கெட்டு போவாங்க. ஆலோசனை நாம் கேட்கணும். அந்த ஆலோசனையும்
கர்த்தருடைய சித்தம் உண்டாயிருக்கின்றதா? இது கர்த்தருடைய சித்தத்தின் பிரதானமான ஆலோசனையா இருக்கின்றதை நான் நினைக்கிறோம். வேதத்திற்குடாக தேவனுடைய மனுஷனுக்குடாக நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். பல நேரம் நாங்கள் நினைக்கிறோம் 10 பேருக்கு நாங்கள் அட்வைஸ் எடுப்போம். எது எங்களுக்கு சரியா இருக்குதோ எங்களுக்கு ஒத்துதா இருக்கோ அவர்கிட்ட தான் பேசுவோம். ஒருவர் இடத்திலே வந்தார். அவர் ஏற்கனவே 4-5 பேர்கிட்ட கேட்டார். அந்நிய நுகம், அதாவது கிறிஸ்டியன் அல்லாத அதாவது கிறிஸ்துவன் இல்லாத ஒரு பெண்ணை நான் மனம் செய்யலாம்னு சொல்லி எல்லார்ட்டையும் கேட்டிருக்கிறார். அவன் சொல்லிட்டான் அப்படி செய்யலாம்னு சொல்லி. யாரும் சொல்லிருக்காங்க இவர் கொஞ்சம் புதுமாரியானா கொஞ்சம் இப்படி நிற்கிறார். இவர்கிட்ட போய் கேட்டீங்கன்னா ஓமன்றுவாருன்னு சொல்லி ரெண்டு யாரோ சொல்லிருக்காங்க. அவர் கேட்ட முறையில வந்து அவர் தான் சொல்லிட்டு என்ன இன்ட்ரடியூஸ் பண்ணார். உங்கள்கிட்ட போனா நீங்க கொஞ்சம் வித்தியாசமா இருக்கிறீங்க, கொஞ்சம் வித்தியாசம் முறையில காரியங்களை செய்யறபடினாலே நீங்க உங்கள்கிட்ட போய் கேட்கும்படியா நீங்க சொல்ற மாதிரி நான் செய்யறேன் என்ற மாதிரி சொன்னார். அப்ப அவர்கிட்ட எதிர்பார்க்கிறேன்டா நான் சொல்வேன். அது பிறகு சொல்வார், அவர் சபையில போய் சொல்வார், இந்த பாஸ்டர் சொன்னார் இப்படி செய்ய சொல்லி என்னையும் மாட்டி விட்டுருவார். அப்ப அவர் கேட்டார், இப்படி ஒன்று இருக்குது ஏற்கனவே முடிவு செய்தார் முடிக்கிறாரு. ஆனா கேட்கிறார் என்ன இப்படி செய்யணும். நான் செஞ்சுவாயா கடைசி விலையும் முடிக்க கூடாது, வேதம் சொல்ற அப்படின்னா செய்யக்கூடாது என்று சொன்னேன். பார்த்தோம் நம்ம லைஃப்ல பார்த்தோம்னு சொன்னா யார் எங்கள் நாங்க சிந்திக்கிற பிரகாரமாக ஆலோசனை சொல்லுவாங்களோ அவங்களை தேடி செல்ற ஜனங்கள் உண்டு. அப்படியாக கிறிஸ்துவாய் இருக்கிற நாங்கள் அப்படியா நடக்கக்கூடாது. ஏன்னா அது விபரீதமாக முடியும், அல்லது வாழ்க்கையில் ஆசீர்வாதம் தடைப்படும், அல்லது ஆசீர்வாதத்துக்கு பதிலான துன்பங்களை அனுபவிக்க வேண்டியதாக இருக்கும். இங்க நாங்கள் அப்படியான துன்பங்களை எதிர்நோட்களை நாங்கள் பார்க்கிறோம். அங்கு உடனடியாக முதல் ஐடியா கொடுத்தவர் சாராளதான் அவனுக்கு ஐடியா கொடுத்தவர். இங்க பார்க்கிறோம் 16ஆம் அதிகாரத்திலே தொடங்கிட்டா உடனடியாக சொல்றா. அங்கு பார்க்கிறோம் 4ஆம் வசனத்தை பார்க்கிறா. அவன் ஆகாரோட சேர்ந்த போது அவள் கற்பனை இருந்தாள். அவள் தான் கற்பதியானதை கண்டபோது தன் நாச்சியாரை அதாவது சாராளை அற்பமாக எண்ணினான். அப்பொழுது சாராய் ஆபிரகாமை நோக்கி, எனக்கு நேரிட்ட அநியாயம் உமது மேல் சுமரும். இது என்ன அநியாயம்? நீ தானே ஐடியா கொடுத்தனே, அதை நான் சந்தோஷமா ஏற்றுக்கொண்டேன். இப்ப என்ன சொல்றான், அதாவது உமக்கு மேல் சொன்னோம், என் அடிமை பெண்ணை உம்முடைய அடியின் மேலே கொடுத்தேன். அவள் தான் கர்ப்பவதியானதை கண்டு என்னை அற்பமாக எண்ணுகிறாள். கர்த்தர் எனக்கும் உமக்கு நடுநின்று நியாயம் தீர்ப்பாரா? பாருங்க எப்படி இருக்கிறாங்க. என்னையா அவனா சொன்னான் இப்படி ஐடியா இருக்கு, நீ செய்ய நீதானையா கொடுத்தா. ஆனா எப்ப பாக்குறோம்னா இதுக்கு நீதான் பொறுப்பு, கர்த்தர் நியாயம் தீர்ப்பார் என்று சொல்லி அப்படியான பயன்படுத்துறாங்க. அந்த அப்படின்னு பார்க்கும்போது அதாவது விளைவுகளை நீங்கள் வாசித்து நீங்கள் அறிந்து கொள்ளலாம். அப்படி எங்களுடைய வாழ்க்கையை பார்க்கணும்னால் கர்த்தர் என்ற வாக்குத்தத்தை ஒருவர் தந்திருப்பாரானால் நிச்சயமாக செய்து முடிப்பார். கர்த்தருடைய வாழ்க்கையில் குடும்பத்திலே ஒரு வாக்குத்தத்தை சொல்லி உங்களுக்கு தந்திருப்பாரால் நிச்சயமாக முடிப்பார். ஒன்றையொன்று நாங்கள் நினைக்கணும், அதாவது வாழ்க்கையிலே அவரை மாற்றி உத்தமமாக நாங்கள் பின்பற்ற வேண்டும். உத்தமமாக நாங்கள் பின்பற்ற என்ன காரியம் இருந்தால் எந்த இழப்பு இருந்தாலும் அவரை நீங்கள் உத்தமமாக பின்பற்றும் போது கர்த்தர் பெரிய காரியங்களை அவர் செய்து முடிப்பார். ஆமென். நிச்சயமாக அவர் செய்து முடிப்பார். காலம் சென்றான் அங்கு பார்த்து 100 வயது தான் ஆபிரகாமுக்கு பிள்ளை கிடைக்கும். கர்த்தர் சொன்னவர் செய்தாரா செய்யலையா? செய்தார். எனவே அதே தெய்வத்தை நாளை நாம் வணங்கி கொண்டிருக்கிறோம். அதே தெய்வத்தை குறித்து தான் நாளை தாண்டி கொண்டிருக்கிறபடினாலே அந்த தெய்வங்கள் ஒருபோதும் கைவிட போவதே இல்லை. அந்த தெய்வங்களை ஒருபோதும் கைவிட போவதே இல்லை. நீ விசுவாசிங்க, விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண முடியும். ஏனால் அவருடைய மகிமைக்காக நிச்சயமாக செய்வார். இந்த பாருங்க, நீங்கள் கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டீங்க, நீங்கள் உண்மையான வாழ்க்கையிலே சீர்கட்ட வாழ்க்கையிலே கடந்து செல்வதற்காக உங்களை கர்த்தர் உங்களை ரட்சித்துக் கொள்ளவில்லை. உங்களை உயர்ந்த நிலையத்திலே வைத்து மற்றவர்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கிறதுக்காக தான் கர்த்தர் என்ன செய்திருக்கிறார், உங்களை தெரிந்து கொண்டிருக்கின்றார். உங்களுக்குள்ளாக மற்றவருடைய வாழ்க்கையில் ரட்சிப்பு கண்டு போகும் என்பதற்காக உங்களை தெரிந்து கொண்டார். அதற்காகத்தான் விலைக்கிரியம் கொடுத்து ரத்தத்தை சிந்தி உங்களை மீட்டுக் கொண்டிருக்கின்றார். மீட்டுக் கொண்ட அந்த தெய்வம் சும்மாக அவர் உங்களை மீட்கவில்லை, அதாவது விலைக்கிரியத்தை கொடுத்து மீட்டுக் கொண்டபடினாலே நிச்சயமாக அதற்குரிய பலனை அவர்கள் வாழ்க்கையை தருவார். எனவே இந்த நாளில் நாங்கள் கலங்க வேண்டிய அவசியம் இல்லை. வாக்கு கொடுத்தவர் உண்மை உள்ளவராக இருக்கின்றார். ஆமென். வாக்கு கொடுத்த தெய்வம் உண்மையில் இருக்கிறபடினாலே அவர் நிச்சயமாக அதை செய்து முடிப்பார். இங்கே ஆபிரகாமை நாங்கள் பார்த்தோம், நாங்கள் காலேப்பை நாங்கள் பார்த்தோம். அதே பிரகாரம் நாங்கள் எரிகோ பட்டணத்துடைய அந்த வீழ்ச்சியை நாங்கள் பார்த்தோம். எல்லா இடத்திலையும் அவர்கள் தப்பு செய்தார்கள். நாங்கள் அவர்தான் தப்பு செய்யலாம், ஆனால் அவன் பொறுமையோடு காத்துக் கொண்டிருக்கின்றார்.
அதே பார்க்கணும், அவன் என்ன செய்யறான்? கர்த்தர் சொல்ற காரியத்துக்கு கீழ்ப்படுகிறான். தன்னுடைய குமாரனை கூடிய பள்ளிக்காக கொடுக்கும் பொழுதே அதில் கீழ்ப்படிந்து அவன் செய்கிறான். பொறுமையோடு அவன் இருக்கிறதை நாங்கள் காண்கிறோம். எனவே இந்த நாளிலே நீங்கள் பொறுமையோடு கர்த்தர் குத்துவமாக நடப்பீர்களானால் கர்த்தர் பெரிய காரியத்தை செய்வார். இயேசு கிறிஸ்துவை நாங்கள் பார்க்கிறோம். 33 ஆண்டுகள் உலகத்திலே வாழ்ந்தார். 30 வருடங்களாக நாங்கள் பார்க்கிறோம். அவர் பொறுமையோடு தன் பெற்றோரோடு அவர் இருந்த நாட்கள் உண்டு. 30 நாட்கள் பொறுமையோடு காத்திருந்தார். 12ஆம் வயதிலே அவருக்கு தெரியுது. வேதத்திலே பார்க்கிறோம், லூக்காவிலே நாங்கள் பார்க்கிறோம், அவங்க சொல்லப்படுகிறது. லூக்காவிலே சொல்லுகிறார், அதாவது இயேசு கிறிஸ்துவை காணாதபடி அங்கு மரியாள் யோசேப்பும் தேடி திரிந்து அந்த தேவாலயத்தை காணும்படி அவர் சொல்லுகின்றார். 3ஆம் அதிகாரம், நீங்கள் ஏன் என்னை தேடினீர்கள்? என் பிதாவுக்கு அடுத்தவே நான் இருக்க வேண்டியது என்று அறியீர்களா என்று சொல்லி அப்போதே அவருக்கு தெரியும் யார். அப்படி இருந்த பொழுதிலும் அங்கு நாங்கள் பார்க்கிறோம் 51ஆம் வசனத்திலே, பின்பு அவர்களுடைய கூட போய் நாசரேத்தூரில் சேர்ந்து அவர்களுக்கு கீழ்ப்படிந்திருந்தார்கள். சத்திய வேதம் சொல்லுகின்றது, கீழ்ப்படிந்திருந்தார். 30 வருடங்களாக தன்னை வெளிப்படுத்தவே இல்லை. எனவே இந்த நாளில் நாங்கள் பார்ப்பவர்கள் வாழ்க்கையிலே கர்த்தருடைய காரியங்களே அவர் வந்து காலம் தாமதத்தினாலும் அவர் நிச்சயமாக செய்வார். ஆனால் நீங்கள் ஒன்றை செய்ய வேண்டும், அவரை உத்தமமாக பின்பற்றும் வேளை நிச்சயமாக உங்களுக்கு ஒரு விடுதலை. இயேசு கிறிஸ்து சிலுவையிலே வந்து அவதிப்படவே இல்லை. அவர் சொல்லுங்க, அதாவது தேவனுடைய குமாரன் இறங்கி வா, நான் அன்றைக்கு வந்திருக்கேன், வாப்பா இறங்கி வா. இறங்கி வந்துட்டு நான் திரும்பி போயிருக்கேன். அவருக்கு முடிஞ்சிருக்கு, முடியவும் முடியாது. நான் ஒரு காரியத்தை வாழ்க்கையில் நடந்ததை நான் சொல்றேன். அந்த நாட்களில் வந்து கிட்டத்தட்ட நான் 72ஆம் ஆண்டுல உங்களுக்கு தெரியும், இலங்கையில வந்து கேமரா வந்து வச்சிருக்கிறதெல்லாம் கொஞ்சம் பேர் பெரிய வச்சிருந்தாலே பெரிய காரியம்னு சொல்லுவாங்க. என்னுடைய ஃப்ரெண்ட் வந்து கேமரா வச்சிருந்தான். அவனை கேட்டு, இந்த கேமரா எனக்கு தாரையா, நான் கொஞ்சம் படங்கள் எடுக்கணும்னு சொல்லி அவன் உண்மையான ஒரு அவன் எனக்கு தந்தான். அப்ப நான் ஃபிலிம் ரோல் வாங்கி ஃபிலிம் ரோல் போட்டாச்சு. நான் எடுத்து கொண்டு போறேன். இப்ப எல்லாரும் நிக்கிறாங்க. 2 பேர் என்ன கிண்டல் பண்ணாங்க, ஏய் உனக்கு வந்து நீ என்ன விடுறியா வண்டி, சும்மா ஃபிலிம் ரோலும் இல்ல, கேமரா கிளிக் ஒன்றும் வராது, நீ இப்படி. நான் என்ன செய்தேன், கேட்டேன் சரி இல்லை, டக்குன்னு செய்தேன் முடியாது, கண்டிப்பா ஃபிலிம் ரோல் மீண்டதை நான் சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை. பொறுமை இல்லை. அவன் சொல்லிட்டு போ, எல்லாத்தையும் படத்தை எடுத்து போட்டு இங்க பார் படம் இருக்குப்பா இந்த ஏமாத்தன் சொல்லுவாங்க. கடைசியில பார்த்தா ஆரம்பத்துல தெரியாதனமா அடிச்ச வேலியும் மற்ற ஒன்றுமே ஆக்களே இல்லை. அந்த பிலிம் ரோட்ல வேலி தான் 2 வேலி வந்துச்சு. அது ஒன்றுமே ஆக்களே இல்லை. அவன் சொன்னது சரியா வந்துச்சு. காரணம் என்ன? பொறுமை. இயேசு கிறிஸ்து உண்மையாக தன்னுடைய குமாரனா இருந்தால் வெகுவான இருந்திருக்க முடியும். ஆனால் பொறுமையோடு சகித்துக் அவர் தெய்வம் என்று அறிந்தும் அவர் பொறுமையோடு சகித்துக் கொண்டபடினாலே நாங்கள் ரட்சிப்பை நாங்கள் பெற்றிருக்கின்றோம். எனவே கர்த்தர்களுக்கு வெற்றியை தந்திருக்கின்றார். நாங்கள் ஆரம்பத்தில் சொன்ன பிரகாரமாக நாங்கள் வெற்றியில இருந்து நாங்கள் போராடுகின்றோம். நாங்கள் வெற்றிக்காக நாங்கள் போராடவில்லை, நாங்கள் வெற்றியிலே இருந்து நாங்கள் பாடுறோம். we are not fighting for victory, we are fighting from victory. எனவே நாங்கள் வெற்றியிலிருந்து போராடுறபடினாலே கர்த்தர்களுக்காக எல்லாத்தையும் செய்தபடினாலே நாங்கள் சுதந்திரவாளிகளாக இருக்கின்றோம். அவருடைய காணியாட்சிகளை வரும்போதே நாங்கள் சுதந்திரவாளிகளாக இருக்கின்றோம். இந்த நாளிலே நாங்கள் கர்த்தரை இன்னும் முழுமையாக ஏற்றுக்கொள்ளாமல் இருப்போமானால், நாங்கள் வெளியிலே நின்று நாங்கள் கர்த்தரை சுவாசிக்கிறோம், ஆனால் நாம் கீழ்ப்படிய மாட்டேன் இருப்பீர்களானால் இப்படியான ஆசீர்வாதத்தை நீங்கள் பெறவே முடியாது. ஒன்றோடு நீங்க செய்யுங்க. உங்களை முழுமையாக ஒப்புக் கொடுக்கும் பொழுது அந்த தெய்வம் உங்களுடைய பாவங்களை அக்கிரமங்களை மன்னிப்பது மாத்திரமல்ல, கர்த்தர்களை சுதந்திரவாளியாக மாற்றி நாங்கள் உண்மையாக வெற்றி வாழ்க்கைக்கு கர்த்தர்களை அவர்களை நடத்துவார். வெற்றி வாழ்க்கையை கர்த்தர்களை நடத்துவார். எனவே அப்படியான தெய்வம் தான் எங்களுடைய தெய்வம். எனவே வாக்கு உண்மையுள்ளதாக இருக்கிறார். நீங்களுடைய வாழ்க்கையிலே பேர் சொல்லுகிறது, உன்னை வாழாக்காமல் நான் தலையாக்குவேன், கீழாக்காமல் மேலாக்குவேன் என்று சொன்ன தேவன். இந்த நாளும் அப்படியாக அவருடைய பிள்ளையாக நாங்கள் மாறும் பொழுது எங்களுடைய பாவங்களை அக்கிரமங்களை நாங்கள் அவருக்கு கொடுத்து அவருடைய மன்னிப்பை கேட்டு அவருடைய பிள்ளையாக நாங்கள் மாறும் பொழுதே கர்த்தர் உயர்ந்த இடத்திலே உங்களை வைக்க அவர் முடியும், அவர் செய்வார். வாக்கு கொடுத்த உண்மை உள்ளவராக இருக்கிறது சொல்லினாலே நாங்கள் விசுவாசிப்பது, அவரை விசுவாச வருகிற ஒவ்வொருவரையும் அவர் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை. அவரை நாங்கள் விசுவாத்து அவரை நாங்கள் பின்பற்றும் வேளையிலே நாங்கள் ஒருபோதும் நாங்கள் வெட்கப்பட்டு போவதில்லை. உங்களை ஒருபோதும் மற்றவர்கள் பார்த்து நீங்கள் அவருக்கு முன்பாக தலைகுனிந்து போவதில்லை. கர்த்தர் நிச்சயமாக உங்களை உயர்த்துவார். ஆனால் ஒன்றியொன்று, நீங்கள் பொறுமையாக அவரை ஏற்றிக்கொண்டு பொறுமையாக ஓட ஆயத்தமா இருக்கிறீர்களா? உத்தமமாக நீங்கள் நடக்க ஆயத்தமா இருக்கிறார்?
காலம் சென்றாலும் கர்த்தரை விடுவிப்பார், என் குடும்பத்தை அவர் விடுவிப்பார், என்னுடைய காரியங்களை மாய்க்கப்படுவார், எல்லா சிறையிலிருந்து என்னை மீட்பார் என்ற அந்த விசுவாசத்தோடு பொறுமையோடு நீங்க நடப்பீர்களானால் கர்த்தர் நிச்சயமாக செய்வார். ஏனென்றால் அவர் எங்களுக்காக எல்லாவற்றையும் செய்து முடித்து விட்டார். ஆமென். கர்த்தர் எங்களுக்காக எல்லாவற்றையும் அவர் செய்து முடித்தபடினாலே நாங்கள் ஒன்றுமே செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. ஒன்றும் அந்த தெய்வத்தை நீங்கள் விசுவாசித்து அவருடைய வார்த்தையை கீழ்ப்படுதான் நீங்கள் செய்ய வேண்டிய காரியம். இது லேசான காரியத்தை தான் கர்த்தர் கேட்கின்றார். உங்களுடைய பொண்ணை கேட்கவில்லை, உங்கள் பொருளை கேட்கவில்லை. அவர் என்ன செய்கிறார்? உங்களை கேட்கின்றார். உங்களை கேட்கின்றார். நாளை நாம் பார்த்துக்கொண்டு சொன்னால் நாங்கள் ஏதாவது கொடுத்து நாங்கள் உண்மையாக காரியத்தை பெறுவோம் என்று நாம் நினைக்கின்றோம். நாங்கள் அந்த ரோமர்களை பார்த்ததன் காரணமாக அப்படி முன்னாக கொடுத்து என்னிடத்தை எதிர்பார்க்க முடியுமோ என்று சொல்லி அங்கே வேதம் சொல்கின்றது. ஒரு காரியத்தை பெறுவதற்காக நான் கொடுத்து நான் அதை பெற முடியுமோ என்று நாங்கள் பார்க்கிறோம். எனவே அப்படியாக இல்லை. நான் எங்களை கொடுக்கும் பொழுதே, எங்களை முழுமையாக அர்ப்பணிக்கும் பொழுதே கர்த்தர் எங்களை கொண்டு நடத்துவார். அவர்களுக்காக யுத்தம் செய்வார், அவர்களுடைய பாதைகளை சேவைப்படுத்துவார், அவர்களுக்காக யுத்தம் செய்து எங்களுடைய எல்லா காரியங்களும் எங்களை விடுவிப்பார் என்ற நல்ல தெய்வத்தை நீங்கள் ஒன்றும் கொடுத்து நீங்க வாங்க வேண்டிய அவசியம் இல்லை. நீங்கள் உங்களே கொடுக்கும் பொழுதே அவர் உங்களை தாங்கி ஏந்தி அவர் நடத்த அவர் வல்லவராக இருக்கின்றார். இதனாலே அப்படியான தெய்வத்தை இன்னுமாக நீங்கள் முற்றாக ஏற்றுக்கொள்ளாமல் இருக்கிறார்கள். இந்த நாளே அவருக்கு நீங்கள் ஒப்புக் கொடுங்க. ஆண்டவர், இந்த நாளே நான் என்னை ஒப்புக் கொடுக்கிறேன் ஐயா. ஆண்டவர், இந்த நாளை நான் பொறுமையோடு நான் ஆயத்தமாக என்னை ஒப்புக் கொடுக்கின்றேன். நான் விசுவாசித்து உமக்கு உத்தமமாக நடக்க நான் கீழ்ப்படி நடக்கிறதுக்காக ஒப்புக் கொடுக்கிறேன் என்று நீங்கள் ஒப்புக் கொடுப்பீர்களானால் கர்த்தர் நிச்சயமாக உங்களுடைய வாழ்க்கையிலே சந்தோஷத்தையும் சமாதானத்தையும் ரட்சிப்பையும் நித்திய ஜீவனையும் உங்களுக்கு அருளி உங்களை நிச்சயமாக அவர் வழி